மல்லிகார்ஜுன் கார்கே சொன்னாரு, இவர் சொல்லியிருக்க கூடாது சாம் பெட்ரோடா என்று. ஏன் ராகுல் காந்தி இதற்கு இருக்காரா சொல்லுங்க. ஜனாதிபதியினுடைய நிறம் அப்படின்னு அவர் டைரக்டா பேசவே இல்லையே. ஆனா பிரதமர் ஜனாதிபதியோடு ஒப்புமைப்படுத்தி சாம் பெட்ரோடா பேசியதையும் ஏத்துக்க முடியும். அது ஜோடித்து காண்பித்திருக்கிறார் பிரதமர். காரணம் பிரதமருக்கு தெரியும், பாம்பின் கால் பாம்பரி. நான் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு ஒரு சுட சுட ஒரு அரசியல் செய்தியை சொல்ல இருக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஒரு அரசியல் சம்பவம் ஜனாதிபதி மாளிகையில் நடந்தது. உதயநிதிக்கு மகுடம் சூட்டு விழா கூடிய விரைவில் நடைபெறும் என்று தான் சொல்லுகிறார்கள். சில மூத்த திமுக தலைவர்களுக்கு அதற்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா தெரியவில்லை. காங்கிரஸ் அந்த கேள்விதானே கேக்குது. எங்களுக்கு ட்ரக்ல வரக்கூடிய மணி உங்களுக்கு தெரிஞ்சது என்றால் நீங்க அதை புடிச்சிருக்க வேண்டியதானே. காங்கிரஸ் கட்சி ஒரு கேள்வியை கேக்குது இல்ல சார். வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது மடிந்து ஒடிந்து மரணம் அடைந்து விட்டது. அதற்கு தவசம் செய்து விட்டார். அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் 1 லட்சம் நாங்க நோட்டு பிரிண்ட் பண்ணுவோம். கை காமிச்சார். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். நமஸ்தே நமஸ்தே. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கும் குபேந்திரன் எனக்கு ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட். அவருக்கு பல ஆயிரக்கணக்கான நேயர்கள் இருக்கிறார்கள். அவருடைய எண்ணங்களும் அவருடைய வாழ்த்துக்களும் சேர்ந்து நாம் இருவரும் கோபாலகிருஷ்ணன் ஷோவில் சேர்ந்தால் இது ஒரு ராஜகோபாலன் கோபாலன், ரெண்டுமே கோபாலன் காமன். சாம் பெட்ரோடா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கிடையாது, பொதுச் செயலாளர் கிடையாது, செயலாளர் கிடையாது, செய்தி தொடர்பாளர் கிடையாது. அவர் அயலகத்துல ஒரு அணியினுடைய தலைவர். அவர் சொன்னதை ஒட்டுமொத்த பாஜகவும் கையில் எடுத்து ஒரு பெரிய தேர்தல் பிரச்சாரமாக மேற்கொள்வது ஏன் சார்? காரணம், சாம் பெட்ரோடா என்பவர் ஒரு 85 வயது குடுகுடு கிழவர். அவருக்கு பற்பல நட்புகள், பற்பல வர்ணங்கள். எல்லாரும் இந்திரா காந்தியோடு முதல் சோனியா காந்தி வரை, ராஜீவ் காந்தி முதல் ராகுல் காந்தி வரை காந்தி குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர். ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த போது அவர் தொழில்துறை நுட்பத்தினுடைய ஆலோசகராக இருந்தார் பிரதமர் செயலகத்தில். அந்த பின்னணியில் பார்த்தால் அவர் சொல்லுவது கருத்து ஏங்க, ராகுல் காந்தி 248 முறை அயல்நாடு சென்று வந்திருக்கிறார். அந்த 248 ப்ரோக்ராமையும் சாம் பெட்ரோடா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். காலேஜ்ல போய் லெக்சர் கொடுக்கறது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட பாக்குறது எல்லாம். ஆக மொத்தம் சாம் பெட்ரோடா மிக முக்கியமான ஒரு நபர் காங்கிரஸ்ல. அவரும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. நாளைக்கு இப்ப அவங்களை ராஜினாமா பண்ணிருக்காரு, நாளைக்கு அந்த மறுபரிசீலனை செய்து தேர்தல் முடிந்த பிறகு அவர் உள்ள சேர்த்துடுவாங்க. திருப்பியும் ஒதுக்கி வைக்க முடியாது அவரால். ஏன் தெரியுமா? அவர் மூலமாக லட்சுமி வருகிறது, அவர் மூலமாக சரஸ்வதி வருகிறது, அவர் மூலமாக பணப்பட்டுவாடா நடக்கிறது. இல்ல, காங்கிரஸ்க்குள்ள அவர் ஒரு அணியினுடைய இருக்காரு, ஒரு ஆர்கனைசரா இருக்காரு, ஒரு கைடா இருக்கிறாரு. அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவரு நினைத்தால் காங்கிரஸ்குள்ள ஏதாவது மாற்றம் செஞ்சிட முடியுமா? காங்கிரஸ் ஒரு அப்படி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. மல்லிகார்ஜுன் கார்கே சொன்னாரு, இவர் சொல்லியிருக்க கூடாது சாம் பெட்ரோடா என்று. ஏன் ராகுல் காந்தி இதற்கு இருக்காரா சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவை சொன்னார், சவுத் இந்தியெல்லாம் ஆப்பிரிக்கான் மாதிரி இருக்கான்ட்டா. மல்லிகார்ஜுன் கார்கே கருப்பா குண்டா உயரமா மூஞ்சி எல்லாம் குண்டு குண்டா இருக்கிறதுனால அவர் ஆப்பிரிக்கன் சொல்றாரு. அப்புறம் தேவகவுடா ஆப்பிரிக்கன் சொல்றாரு. மு.க. ஸ்டாலின் சொல்லல. மு.க. ஸ்டாலின் ஏன் பதில் சொல்ல? நரேந்திர மோடி கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு ஏன் திமுக வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஆனா சார், சாம் பெட்ரோடா சொன்ன விஷயம் உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லி இருக்கிறாரு. ஆனால் சாம் பெட்ரோடா ஜனாதிபதியை குறிவைத்துதான் சொன்னாங்க. காங்கிரஸ் உடைய மனநிலையே அப்படிதான் இருக்கிறது, ஜனாதிபதியினுடைய நிறம் அப்படின்னு அவர் டைரக்டா பேசவே இல்லையே. ஆனா பிரதமர் ஜனாதிபதியோடு ஒப்புமைப்படுத்தி சாம் பெட்ரோடா பேசியதையும் காங்கிரஸையும் காங்கிரஸ் மனநிலையே அப்படிதான் பேசுறது எப்படி ஏத்துக்க முடியும்? அது ஜோடித்து காண்பித்திருக்கிறார் பிரதமர். காரணம், பிரதமருக்கு தெரியும், பாம்பின் கால் பாம்பரி. ஜோடித்து ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகளை கம்பேரிட்டிவ் பண்ணணும் சார். ஏங்க அரசியல் ஏங்க பண்ணக்கூடாது? ஏங்க பண்ணக்கூடாது? இப்ப பாருங்க, கஞ்சா பொருள் தமிழகத்தில் வருகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்து அவங்க குஜராத்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. திமுக காரங்கள் தமிழ்நாட்டுக்கு மறந்துட்டாங்க, குஜராத்ல சொல்றாங்க. அவங்க சொல்லலாமா அப்படி? ஆக மொத்தம் அரசியல்வாதிகள் பேசுவதில் ஜோடனை செய்துதான் பேசுவார்கள். ஜோடனை செய்வதில் உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை கம்பேரிட்டிவ் செய்வது இந்திய நாட்டிற்கான ஒரு தலைக்குனிவாக மாறிவிடும். இல்ல
நீங்க சொல்றதா 100% உண்மைங்க. யாரும் இல்லைங்க சார், சொல்லல. இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னார். எதிர்க்கட்சியாக இருப்பவர் அரசியல் செய்யாத அவியலா செய்வார் என்று கேட்டார். சோ நரேந்திர மோடி அவியல் செய்யறாரு, நீங்க அரசியல் செய்யறீங்க. இது என்ன தப்புங்க? ஏட்டிக்கு போட்டி தான் அரசியல். இதன் மூலமாக ஓட்டை சேகரிக்க பாக்குறாங்க, இதன் மூலமாக பாஜக வாக்குகளை சேகரிக்க பாக்குறாங்க. கண்டிப்பாக நரேந்திர மோடி பிம்பத்தை வைத்துக் கொண்டு கோ பேக் நரேந்திர மோடி என்று சொல்லி வாக்குக்காக தான் திமுக பண்ணிச்சு. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கோ பேக் மோடி சொன்னா இப்ப நரேந்திர மோடி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழகத்தில் 2024 லோக்சபா தேர்தலில் 2 பேரும் சேர்த்து கசக்கி பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. மு.க. ஸ்டாலின் உதயநிதி காமிக்கிறாரு நரேந்திர மோடி எடப்பாடி போட்டோவை, எடப்பாடி காமிக்கிறாரு இவங்க இன்னொருடைய போட்டோவை. மொத்தம் இந்த மாதிரி ஒரு போட்டோ காண்பிப்பதெல்லாம் நரேந்திர மோடியை வைத்து மையமாக வைத்துதானே செய்கிறார்கள். அது அரசியல் இல்லையா? 10 ஆண்டுகள் சாதனை. கோபால், ஒண்ணு தமிழ்நாடு டாபிக் வந்துடலாம். நேற்று நான் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு ஒரு சுட ஒரு அரசியல் செய்தியை சொல்ல இருக்கிறேன். விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் கொடுத்தார்கள், ஆந்திராவினுடைய இருக்கக்கூடிய சிரஞ்சீவிக்கு கொடுத்தார்கள். நேற்று ஒரு தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஒரு அரசியல் சம்பவம் ஜனாதிபதி மாளிகையில் நடந்தது. அதுதான் இன்று வரக்கூடிய ஒரு பெரிய கிசு செய்தி. என்ன சார்? பிரேமலதா அவர்களிடம் ஒரு சீனியர் பாஜக அமைச்சர் 10 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் தனியாக. பத்மபூஷனை வாங்கிய பிறகு பிரேமலதாவிடம் ஆங்கிலத்தில் 10 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் ஒரு மூத்த பாஜக தலைவர். என்ன ஆகுது? அரசியல் மாறுமா? தேர்தல் வரை இருக்குமா? இதெல்லாம் வருமா? 2026 பத்தி பேசினாங்களா? இதெல்லாம் ஒரு கிசு செய்தி தானங்க. அந்த மாதிரி என்ன பேசியிருக்காங்க. நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் 9ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை டெல்லியில் இந்த சம்பவம் நடந்தது. இது விசாரிச்சு பாருங்க. அதிமுக கூட்டணியில தானே சார் இருக்காங்க. இப்போ பாஜக கூட்டணிக்கு மாறிடுவாங்கன்னு சொல்றீங்களா? அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை அரசியல் எங்க வணக்கம் சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு கதவு திறந்து ஜன்னலான்னு திறந்து வைப்பாங்கல்ல. பாஜக மூத்த தலைவரா இல்ல அமைச்சர்களா யார்கிட்ட பேசிட்டு இருந்ததா தகவல் சார்? என் வாயில ஜிப்பு போட்டாச்சு. என் வாயில அப்படியே ஜிப்பு போட்டாச்சு. இது 100% உண்மையான. ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் என்னை பொறுத்த மட்டும் இதை பாருங்க, ஒண்ணு சில சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது. நேற்று சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் ஊழியர்கள் மரணம் அடைந்தார்கள். அதற்கு பிரதமரும் ஜனாதிபதி கண்டலன்ஸ் சொல்லி இருக்காங்க. அதையும் நாய் கடிச்சு குழந்தைங்க எல்லாம் செத்து போகுது, இந்த ஃபாரின் நாய். அப்புறமா இந்த பஞ்சு மிட்டாய் இருக்குது பாருங்க, பஞ்சு மிட்டாயை பேன் பண்ணது தமிழ்நாடு அரசாங்கம். இதையெல்லாம் சுகாதாரத்துறை முன்னாடி கவனிக்க கூடாதா? ஏன் தமிழக அரசாங்கம் மெத்தனமாக இருந்தது? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாமா? தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு விஷயத்தில் எல்லாரும் அங்கங்க ஒரு செக்யூரிட்டி ஹசார்ட்னு சொல்றாங்க. செத்து போயிட்டாங்களே சார். ஒரு நாய் கடிக்குது அப்படி விட்டு அந்த ஓனர் ஆஃப் தி டாக் எப்படி விட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இதெல்லாம் அரசியலாக மாறும். பெரிய மாற்றம் இருக்கும். ஆனா நீங்க சொன்னது அதிமுகக்கு துணையா இருக்கிறது தேமுதிக தான். அவங்க கூட பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அப்படி நான் சொல்லவே இல்லையே. நீங்க திருப்பி அந்த இடத்துக்கு மூக்கு எப்படி தொட்டு இப்படி கொண்டாதீங்க, இப்படி தோறாதீங்க. நான் சொல்லவே இல்லையா. பேசிட்டு தாங்க சொல்றேன், அர்த்தோட செய்தி, அவ்வளவுதான். இதுல இருந்து நீங்க தாங்களும் ஒரு செய்தியாளர், நெறியாளர், நானும் ஒரு செய்தியாளர். நான் செய்தியை சொன்னேன், விளக்கத்தை சொல்லவில்லை. சார், திமுகவுல மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நிறைய புதிய நியமனம் செய்ய போறாங்க. அதுக்கு பிறகு இந்த அமைச்சரவை எல்லாம் மாற்றம் செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் டெல்லி வரைக்கும் ஏதாவது பேசுறாங்களா? இல்ல இங்கு வரக்கூடிய செய்திகள் தானா? பேசுறாங்க. உதயநிதிக்கு மகுடம் சூட்டு விழா கூடிய விரைவில் நடைபெறும் என்று தான் சொல்லுகிறார்கள். சில மூத்த திமுக தலைவர்களுக்கு அதற்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா தெரியவில்லை. எது இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் பல வருடங்களாக அரசியலில் இருக்கிறார். 50 வருட பணி புரிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் 2026 மிகவும் கடினமான தேர்தல் என்று. நீங்க 2024 லோக்சபாவில் ஜூன் 4ஆம் தேதி என்னதான் ரிசல்ட் வந்தா கூட மத்திய அரசியல் திமுக அங்கம் வகிக்கிறதோ இல்லையோ, தமிழக அரசாங்கத்திற்கு எதிர்காலத்தில் ஆபத்து வருமோ வராதோ, காங்கிரஸ் திமுகவுடன் இருக்குமோ இருக்காதோ, பாஜக திமுக அலைன்ஸ் வந்தாலும் வருமோ வராதோ, இத்தனை பிரச்சனைகள் நடுவே மு.க. ஸ்டாலினுக்கு 2026 தான் குறியாக இருக்கும். ஏனென்றால் 3 முக்கிய முதலமைச்சர்கள் வேட்பாளர்கள் இப்பொழுது களத்தில் இருக்கிறார்கள். ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதையும் தவிர 3வது அணி சார்பாக யாராவது ஒருத்தர் புதுசா வந்தான்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலையோ அல்லது சீமானோ அல்லது விஜயோ இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு குழப்பம் வரும்.
பொதுமக்களிடையே ஒரு மாறுதலை நான் காண்கிறேன் தமிழகத்தை பொறுத்த மட்டும் கோபாலகிருஷ்ணன். அது பெரிய மாற்றம். தாங்களும் நிறைய இதெல்லாம் போயிட்டு வந்தா சின்னவனா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு 8 அசம்பிளி பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சி 40 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிக்கு நான் போயிருக்கேன். நான் தினமணி நிருபராக டெல்லியிலிருந்து சென்று நான் சொல்வது 20-30 அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் இன்று இல்லை. தாங்களும் பல சேனல்களில் தமிழகத்தை சுற்றி வளர்ந்து வந்தீர்கள். ஒரு மாறுதலை நான் காண்கிறேன். பாருங்க, அன்புமணி ராமதாசனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ஒரு ஆதாரங்க. அவர் சொல்றாரு 55 வருட திமுக அதிமுக ஆட்சியில் கண்டது என்ன? அதாவது சி ரங்கராஜன், முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர், தமிழக அரசாங்கத்தினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய டாக்டர் சி ரங்கராஜனுடைய ஒரு அறிக்கை தமிழகத்தில் தொழில் முன்னேற்றம் இல்லை என்பதை எல்லாம் காண்பிக்கிறது என்று விளக்கமாக ஒரு அறிக்கை விட்டுருக்கு. என்கிட்ட அன்புமணி ராமதாஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சார். நான் படிச்சு பார்த்தேன். நல்ல ரிசர்ச் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு உருவங்கள் பாமகவே தன்னுடைய ஒரு கோட்பாட்டை மாற்றிக் கொள்கிறது என்றால் 2026 கண்டிப்பாக திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி பொதுமக்கள் விரும்புகிறார்கள். ஒரு கிவ் மீ a சான்ஸ் என்று நரேந்திர மோடி கூட சொல்லிவிட்டார் கோயம்புத்தூர். எங்களுக்கு ஒரு சமயம் கொடுங்க. சோ அந்த மாறுதல் இளைஞர் சமுதாயத்தில் வருகிறது என்பதைத்தான் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக, கருப்பு ஷேப்பாக இல்லாமல் கருப்பு வெள்ளையாக நான் பேசுகிறோம். சார், இந்த சமீபத்துல ஒரு பேச்சு சார், அதாவது ராகுல் காந்தி இப்போ அதானி அம்பானி பற்றி பேசுவதை குறைத்து விட்டார் அப்படிங்கிறதும், அதானி அம்பானி இருந்து காசு வந்துடுச்சோ, ஜம்போல வந்துடுச்சோ அப்படிங்கிறதும் ஒரு பிரதமர் சார்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா சார்? ஆமா, பேசுவார் இல்லைங்களா? அவருடைய ஆட்சிக்கு ஆபத்து வருகிறது என்றால் அயல் நாட்டிலிருந்து சில சக்திகள் இந்தியாவை தாக்குகிறது, நரேந்திர மோடி 3வது முறையாக வரக்கூடாது, இந்தியாவினுடைய பலம் வரக்கூடாது, உலக அரங்கில் எக்கானமியில் அதாவது பொருளாதாரத்தில் இந்தியா 3வது இடம் வகிக்கிறது, கூடிய விரைவில் விஸ்வகுரு ஆவோம் என்றெல்லாம் ஒரு அமிர்கால் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார். அந்த பின்னணியில் பார்த்தால் கோபால், நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதியதாக ஒரு விஷயத்தை கிளர்ச்சி உண்டாக்கி இருக்கிறார். எப்படி காங்கிரசிற்கு 1200 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்ததோ, திமுகவிற்கு எப்படி 616 கோடி வந்ததோ அதெல்லாம் ஒயிட்ல வாங்கியிருக்காங்க. நரேந்திர மோடி சொல்றாரு, நீ எலக்ட்ரல் பாண்டை நீ அப்போஸ் பண்ணீங்க, இப்ப ஏன் ட்ரக் லோட்ல உனக்கு பிளாக் மணி வருதுன்னு கேட்கிறாரு. வேற ஒண்ணுமே சிம்பிள் as that. சரி, அவரு பிரதமருடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில ட்ரக்ல மணி வர்றத கட்டுப்படுத்த பிரதமருக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பதானே சார் செய்யும்? கண்டிப்பாக. அவர் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டாரு. அவருக்கு உளவுத்துறையோ அல்ல அரசியல்வாதிகளோ போட்டு கொடுத்திருப்பாங்கல்ல. காங்கிரஸ் அந்த கேள்விதானே கேக்குது. எங்களுக்கு ட்ரக்ல வரக்கூடிய மணி உங்களுக்கு தெரிந்தது என்றால் நீங்க அதை புடிச்சிருக்க வேண்டியதானே காங்கிரஸ் கட்சி ஒரு கேள்வியை கேக்குது இல்ல சார்? ராகுல் காந்தி என்ன எது சொன்னாரு? சிபிஐ இடி சொன்னாரா இல்லையா? சிபிஐ இடியை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. இப்ப சிபிஐ வேணுமா உங்களுக்கு? அதுதான் நரேந்திர மோடி கேட்கிறார். நான் இடி மூலமாக ரெய்டு பண்ணா கோச்சிக்கிறீங்க, நான் பணம் வருதுன்னு சொன்னா நீங்க இடி கேட்கறீங்க, உல்டாவா இருக்குது அப்படின்னு கேட்கிறார் அவர். வேற ஒண்ணுமே, சிம்பிள் as that. நரேந்திர மோடியும் ஒரு 50 ஆண்டு கால அரசியலில் இருந்தவர், 60 ஆண்டு கால அரசியலில் இருந்தவர். அதனால விஷயம் தெரியும் அவருக்கு எங்க இருந்து எங்க பணம் போகுதுன்னு. அமித்ஷா சமீபத்துல பேசினது சார், இதுவரைக்கும் ராகுல் காந்தி ஒரு சின்ன பையன் பப்பு அப்படிலாம் சொன்னவரு, இந்த தேர்தல்ல பாஜகவுக்கும் ராகுல் காந்திக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு டைரக்ட் ஃபைட்ட அவரு கொண்டு வராரு. அப்ப ராகுல் காந்தி பாஜகவுக்கு நேரடியான போட்டியாக மாறி விட்டாரா? அந்த அளவுக்கு உயர்ந்து விட்டாரா? அமித்ஷா ராகுல் காந்தி பயப்படுகிறாரா? ஆமா, கண்டிப்பாக. அது அரசியலில் யாரை பார்த்தாலும் யாரும் பயப்பட வேண்டும். 2026 உதயநிதிக்கு 400 சீட்டு வாங்கக்கூடிய பாஜகவுக்கு ராகுல் காந்தியை கண்டு என்ன பயம் சார்? காரணம் என்ன என்று கேட்டால், அவருக்கு அயல் நாட்டிலிருந்து பணம் வருகிறது. அயல் நாட்டினுடைய கட்சி அவர் பப்புன்னு சொன்னாங்க. இப்ப அவருக்கு அயல் நாடுகள்லாம் அவரை கான்சென்ட்ரேட் பண்ணி பாலிடிக்ஸ் பண்றாங்க. ராகுல் காந்தி அயல் நாட்டுல இருந்து பணம் வருதுன்றீங்க. சைனாவோட அக்ரிமெண்ட் போட்டாரு ஆகஸ்ட் 2008. எதுக்காக போட்டாங்க? ஆட்சியில பாஜக தானே சார் இருக்கு, அதை கட்டுப்படுத்த முடியாதா சார்? ராகுல் காந்திக்கு அயல் நாட்டுல இருந்து வரக்கூடிய காசை கட்டுப்படுத்துறாங்க. அதுதான் வெளில விடுறாரு நரேந்திர மோடி. கட்டுப்படுத்துறாங்களே. அதே மீறி இவர் பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரு. அதுக்கு யார் பணம் கொடுத்தா? ஜார்ஜ் சோரேஸ் என்று சொன்னார்கள். ஜார்ஜ் சோரேஸ் என்பவர் ஒரு அமெரிக்க பணக்காரர். அவருடன் ஏன் பணம் சேர்க்க வேண்டுமே? இவர் 248 அயல்நாடு போகிறார் ராகுல் காந்தி. ஆக மொத்தம் ஒன்னே ஒன்று நீங்க கேட்டதுக்கு நான் இன்னொரு எதிர்வினையாக நான் கேள்வி கேட்கிறேன். 2024 தமிழகத்தில் ஒரு சூடு பிடிக்கக்கூடிய களம். இன்னும் தாங்களே குறிப்பிட்டீர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வரப்போறாங்க, திமுகவில் ஒரு மாற்றம் வரும். உதயநிதியை பத்திரிகைகள்ல செய்தி வந்திருக்கு, 117 மாவட்ட செயலாளர்கள்
அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தியை நான் தினமலர் பத்திரிகையில படிக்கிறேன். உண்மை உண்மை யாரும் இல்லைங்கல்ல. நாளை நமதே 40 நமதே நாடும் நமதே என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து 2026 அவர் முதலமைச்சராக்க பார்த்தால் ஏன் அண்ணாமலையை கண்டு திமுக பயப்படுகிறதா? நீங்க கேட்டீங்களா ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுறாங்க அமித்ஷான்னு? அதுக்கு நான் கேட்கிறேன், அண்ணாமலையை கேட்டுட்டு பயப்படுறாங்கல்ல உதயநிதி ஸ்டாலின்? அண்ணாமலைக்கு ஈக்குவலா வந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின், இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஈக்குவலா அண்ணாமலை வந்துட்டாரா? தமிழக அரசியல் இரண்டாவது கட்டமாக 2026 நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலினாகத்தான் இருக்கும் தமிழக அரசியல் என்பதை நான் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதெல்லாம் சொன்னீங்க ராகுல் காந்தி வர்சஸ் மோடின்னுட்டு. ராகுல் காந்தி பப்பு நீங்களே சொன்னீங்க. இப்ப என்ன அவர் பேசுறது? உங்க வீட்டுல வந்து எக்ஸ்ரே எடுப்பேங்கிறாரு, உங்களுடைய சம்சாரத்தினுடைய மாங்கல்ய சூத்திரம் தாலிக்கு அடகு வைப்பேங்கிறாரு, உங்க வீட்டுல அல்மாரி எக்ஸ்ரே எடுப்பீங்க. யாருக்கு அவர் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு? கோபாலகிருஷ்ணனுக்கு கஷ்டப்பட்டு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு ஏதாவது வாங்கினு வச்சுங்க, அதுல 50 லட்சத்தை எடுத்து இதுக்கு கொடுத்துருவாங்க, ஏழை மக்களுக்கும் மைனாரிட்டிஸுக்கு கொடுத்துருவாங்க. இவங்க யாருக்கு கொடுக்கறதுக்கு? இல்ல அது அந்த எக்ஸாம்பிள சொல்லக்கூடிய இடத்துல பிரதமர் மோடி அவர்களை, இங்க உள்ள பிரச்சனைகள், பிரதமர் மோடி அவர்களை உங்கள்கிட்ட 2 எரும மாடு இருந்ததுன்னா ஒரு எரும மாட இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவதை போன்று ஒரு பிரதமர் பேசலாமா? அவருடைய திட்டங்கள் சார்ந்தானே பேச வேண்டும். ஏன் பேசக்கூடாது? மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், முதலமைச்சர் நரேந்திர மோடியை மைக்ரேட்டரி பேர்டு, நாடு விட்டு நாடு வரும் பறவை என்று சொல்கிறார். அவர் சொல்லலாமா? ஆக மொத்தம் அரசியலில் சூடு பிடிக்கும் சமயத்தில் தேர்தலில் கண்டபடி பேசத்தான் பேசுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து சுப்பிரமணிய சாமியை கொசுன்னாங்க, அவர் கொசு ஆயிட்டாரா? உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் டயத்துல வாய்க்கு வந்து பேசுவது எந்த கட்சியாக இருந்தாலும் ஹேட் ஸ்பீச்சோ இருக்கட்டும். இப்போ நீங்க ஜார்ஜ் சோலேட் பத்தியும் நம்ம சாம் பெட்ரோடா பத்தி தான் பேசுறாங்க. எதுக்குங்க அவரெல்லாம் பேசணும்? அவர் ஓட்டு உரிமை இருக்குதா இந்தியால? எதுக்குங்க பேசணும்? அவரு வம்பு பண்ணதுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கொடுக்கிறேன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பண்றேன்னுட்டு எழுதியிருக்காங்க காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில். ராகுல் காந்தி இன்னொன்னு பேசியிருக்காரு சார். இந்த தேர்வெல்லாம் வைக்கிற போது கேள்விகள் அப்படின்னு கேட்கும் போது கீழே இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கான கேள்வி உயர்ந்த மக்கள்கிட்ட கேட்கும் போதும் அப்படிங்கிற ஒரு புதிய எக்ஸாம்பிளோட அவர் சொல்லி இருக்கிறாரு. நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த தகவல் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். அப்படி வச்சு அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள். மேட்டுக்குடியினர்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய அந்த கேள்வியை பாமர மக்களுக்கு வைக்கிற போது இவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள் அப்படிங்கிற அப்ப கேள்வி யார் சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல இருக்கிறது இங்க வெற்றி தோல்வி அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. நானும் என் தலைமை வெள்ளையா இல்லைங்க கோபால், நிறைச்சு படிச்சு. எதனால என்ன 40 வருட கால நாடாளுமன்றத்திற்கு நிருபராக இருந்தேன் பல பத்திரிகைகளுக்கு. இது வெயில்ல ஒன்றும் ஆகல, முதிர்ச்சினால் ஆச்சு. ராகுல் காந்தி பேசுவதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்றுதான் வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது மடிந்து ஒடிந்து மரணம் அடைந்து விட்டது. அதற்கு தவசம் செய்து விட்டாங்க. காங்கிரஸை பற்றி பேசாதீர்கள், ராகுல் காந்தி பற்றி மேலும் பேச வேண்டாம். அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட் கரெக்டான சார். எல்லாமே இந்த மாண்புமிகு ப. சிதம்பரம் 106 நாள் திகார் ஜெயிலில் இருந்தவர் தேர்தல் அறிக்கையை தினோன்னு எழுதிட்டு இருக்காரு அவர் பாட்டுல. சோ காங்கிரஸ் சொல்வதுக்கு அவர் எங்க ஒண்ணு கேட்கறங்க, தேர்தல் அறிக்கை இல்லைன்னா எக்ஸ்ரே எடுப்பேன்னுட்டு எங்க ராகுல் காந்தி பேசணும்? அது தேர்தல் அறிக்கை இருப்பதற்கு சமம் இல்லையா? எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு யாருங்க? அவர் சொல்றாரு எல்லாருக்கும் 1 லட்சம் நாங்க நோட்டு பிரிண்ட் பண்ணுவோம், கை காமிச்சாரு. வட இந்தியாவில் அது கேலி சித்திரமாகிவிட்டது. ராகுல் காந்தி கேலி கோமாளி என்று தான் நினைக்கிறார்களே தவிர இந்திய அரசியலில் சீரியஸாக யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு விஷயம் சார், பிரதமர் மோடி அவர்கள் 2019 தேர்தல்ல வேட்புமனு தாக்கல் செய்கிற போது தனக்கு ஒரு வீடு இருந்ததா சொன்னாரு. ஆனா எனக்கு வீடு இல்ல, ஒரு மிதிவண்டி கூட இல்லைன்னு இப்ப பிரச்சாரத்துல பேசுகிறார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறது. அதுக்கு ராகுல் காந்தியினுடைய சொத்து ஏன் 5 மடங்கு உதிர்ந்து விட்டது இந்த 2014 இருந்து 24 மட்டும் என்ற கேள்வி எதிர்வினையாக பாஜகவும் கேட்கிறார்களே. மொத்தம் சொத்து, நேற்று நான் சைக்கிள் வச்சிருந்தேன், இன்னைக்கு 2 வீலர் இருக்குது. இந்த 2 வீலர் வித்துட்டு நான் ஒரு SUV வாங்குவேன், அதனால 2 வீலர் இல்லைங்க ஆயிடும். என்ன இப்பொழுது இருந்த நிலைமை வேறு, இப்பொழுது நேரு. ஒன்றே ஒன்று சொல்லி கோபாலகிருஷ்ணன், பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு, தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை நான் காண்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இளைஞர்களிடையே ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கிறது. வரக்கூடிய இன்னும் 24 மாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, மற்ற அனைத்து கட்சிகளும் இன்க்ளூடிங் VCK, பானை, மாம்பழம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சீரியஸாக அணுகுமுறை செய்யவில்லை என்றால் தமிழகத்தில்
2 கழகங்கள் அல்லாத ஆட்சி கூடிய விரைவில் 2026 அதற்கான ஒரு ஆரம்பம் ஆகும் என்பதுதான் என்னுடைய அரசியல் கருத்து என்று சொல்லி நம்முடைய பேட்டியை முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். கோபாலகிருஷ்ணன். நிச்சயமா சார், நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி.